ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். செல்ஃப் இன்ட்ரோங்கிற பேரை கேட்டாலே நர்வஸாக இருக்கா? ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இன்டர்வியூஸ், ஹேக்கத்தான்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃப் தான் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 9 ஸ்டெப் ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் க்ரியேட் பண்ணி கிரேட்டாக பேசி அவங்கள கவர். லெசன் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் கான்ஃபிடென்ஸ். இதோட ஃபஸ்ட்டு ரூல்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்போதுமே ஸ்மைல் அண்ட் மெயின்டைன் ஏ காம் டோன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசாதீங்க கடகடன்ட்டு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக பேசினா அது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்குது, அதனால அது கிளியராகவும் காமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. எப்போதும் அவங்க மண்டைக்கு ஏற்றிக்கோங்க. கான்ஃபிடென்ஸ் இஸ் நாட் ஸ்பீட், கான்ஃபிடென்ஸ் இஸ் கிளாரிட்டி. ஸோ அவங்க லெசன் 2க்கு போனால் டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எப்படி இது பண்ணால் ஃபஸ்ட்டு க்ரீட்டிங்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் எவ்ரி ஒன், அந்த மாதிரி. ஐ எம் பேஷனேட் அபவுட் டெக்னாலஜி அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதில் வந்து உங்கள் என்டையர் லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லாதீங்க. லெசன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டாக் அபவுட் யுவர் எஜுகேஷன். ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐ எம் currently pursuing computer science and engineering and have developed a strong interest in software development and automation technologies. Keep it short and relevant. அடுத்த லெசனுக்கு போவோமா? ஹைலைட் யுவர் ஸ்கில்ஸ். இதில் வந்து உங்கள் ஸ்கில்ஸை பற்றி உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன்க்ளூட் ஜாவா, பைத்தான், HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், கிட்டப் அண்டு செலினியம், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ்லாம் சொல்கிறேன். பட் இவ்வளோ ஸ்கில்ஸ்லாம் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணி சொன்னாலே போதும். எல்லா ஸ்கில்ஸையும் லிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாங்க, லெசன் நம்பர் 5 வந்து ஷோகேஸ் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். இதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ டிட் ஏ ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக இப்படி சொல்ல ஆரம்பிங்க. ஐ டெவலப்ட் ஏ போர்ட்ஃபோலியோ பில்டிங் வெப் அப்ளிகேஷன் தட் ஹெல்ப்ஸ் யூசர்ஸ் கிரியேட் ப்ரொஃபஷனல் போர்ட்ஃபோலியோஸ் ஈஸிலி. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை மட்டும் லிஸ்ட் பண்ணி காட்டுங்க. நீங்கள் பண்ணாதெல்லாம் இதில் இப்போதும் சொல்லிடாதீங்க. அண்டு ஃபோக்கஸ் ஆன் த இம்பேக்ட், நாட் ஜஸ்ட் த டெக்னாலஜி. லெசன் 6 பார்த்தீங்கன்னா மென்ஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் அட் கிரெடிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னால், இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டட் மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் மை ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் த்ரூ கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். இது மாதிரி ப்ரொஃபஷ்னலாக சொல்ல பழகுங்க. எங்கேயாச்சும் நம்ம பேஜில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜாப்ஸ் அப்டேட்ஸ் அண்டு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுவேன். நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வாக்கியன்ட்ரி அண்டு வாட்ஸ்அப் சேனல் நேம் வந்து ஃபன் வித் பசில். இது ரெண்டோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த லெசனுக்கு போகலாம். லெசன் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா டாக் அபவுட் யுவர் கோல்ஸ். வியூவர்ஸ் லவ்ஸ் கேண்டிடேட்ஸ் வித் கோல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் மை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். And my long-term goal is to become a skilled software professional who contributes to innovative solutions and help organization growth. இது கோல்ஸ் வந்து நம்மளோட டைரக்ஷனே ஷோ பண்ணி காட்டும். ஸோ கோல்ஸை பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிறிஸ்டலாக பேசுங்க. லெசன் நம்பர் 8 பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூ அப்போ. செல்ஃப் இன்ட்ரோங்கிறது உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது தான். அதை தூக்கி நீங்கள் இதில் ChatGPT கிளவுட் இதில் போட்டு அது பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கு பதிலாக ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கும். அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி அப்படியே சொல்கிறதுக்கு பதிலாக உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை முதல்ல கிளியராக ஸ்பீக்கிங். அதே மாதிரி ரொம்ப வேகமாக பேசிட்டு போகாதீங்க. ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் ஐ எம் வீக் இன் திஸ், ஐ டோன்ட் நோ எனிதிங், அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இதை சொல்லுங்கள், ஐ எம் கண்டினியூஸ்லி லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவிங், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 70% நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிடலாம். அதேமாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் இன்ட்ரொடக்ஷன் ஷுட் ஷோ கான்ஃபிடென்ஸ் நாட் பெர்ஃபெக்ஷன். கடைசி லெசனுக்கு வந்துட்டோம், பவர்ஃபுல் க்ளோசிங். இதில் வந்து எப்படி முடிக்கணும்னா இன் ப்ரொஃபஷ்னலி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ லுக் ஃபார்வர்ட் டு லேர்னிங், கான்ட்ரிபியூட்டிங் அண்ட் க்ரோயிங் த்ரூ நியூ சேலஞ்சஸ். எ ஸ்ட்ராங் எண்டிங் லீவ்ஸ் ஏ லாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இவ்வளோ போட்டிருந்தேன் ஸ்பீக்கிங் டிப்ஸும் சொல்கிறேன்ட்டு. சரி வாங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்மளோட வாய்ஸ். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசும்போது ஸ்பீக் கிளியர்லி. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப வேகமாக மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிக்கக்கூடாது, முதல் மிஸ்டேக். அண்டு டோன்ட் ரஷ். தட் மீன்ஸ் ஒருத்தவங்க இப்போ குரூப் டிஸ்கஷன்லாம் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை லிசன் பண்ணுங்கள், அதில் குறுக்கால வந்து பேசாதீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. 3 பாயிண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்பீக் கிளியர்லி அண்ட் லவுட்லி, பாஸ் ஆஃப்டர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ரஷ்.
இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே வாய்ஸில் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ். ஒரு இடத்துல பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடைவெளினா அடுத்து ஸ்ட்ரைட் ஆரம்பிங்க. நேராக உட்காருங்க. கண்டினியூஸாக ஸ்ட்ரெண்ட் அவங்கள ஐ கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பேட் இம்பாக்ட், அவங்களுக்கு வந்து பேட் இம்பாக்ட்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் ஸ்மைல் நேச்சுரலி. தேர்டு பார்த்தீங்கன்னா டோன். உங்கள் டோன் வந்து ஃப்ரெண்ட்லி டோனாக இருக்கணும் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். பாசிட்டிவாக பேசுங்க. நெகட்டிவாக எனக்கு இது தெரியாது இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்களே தப்பாக பேசாதீங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்லர் வேர்ட்ஸ் லைக் லைக், ஆக்சுவலி, எவ்ரி செகண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு கீழேயும் மேலேயும் அங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பதில் சொல்லுங்கள். அண்டு ஸ்பீக்கிங் வித்தவுட் பாசஸ். எந்த இடத்துலையும் ரொம்ப வேகமாகவும் போகாதீங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் போகாதீங்க. நார்மல் ஸ்பீக்கிங் சென்டென்ஸ்லேயே பேசுங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிக் ஜென்சி ஃபார்முலா. இவங்க ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா பீக் மெத்தட். அப்படின்னா பீனா பாசிட்டிவ் க்ரீட்டிங். ஸோ ஆரம்பிக்கும் போது ஹேய் ஹலோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. ஏனா எஜுகேஷன்ஸ் அண்ட் ஏனா அச்சீவ்மெண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். கே வந்து கீ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கோல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருன்னு மட்டும் இன்டர்வியூ இருக்க சொல்லாது. அது உங்களோட வேல்யூவே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன சாதிச்சிருக்கீங்க, அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் என்னென்னட்டு அவங்களுக்கு இன்டர்வியூக்கு க்ளீன் அண்ட் கிறிஸ்டலாக சொல்கிறது. ஸோ இதில் சொதப்பாதீங்க. மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் இன்ட்ரடக்ஷன் சவுண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனரில் இருக்கும். அவங்க என்ன உங்கள்கிட்ட மெயினாக நோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்களா, தப்பாக பேசினாலுமே கான்ஃபிடென்ஸாக முதல்ல பேசுகிறீங்களா, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அவங்க கேட்டாங்கன்னா அதை க்ளீன் அண்ட் கிறிஸ்டலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு சிம்பிளாக சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ஸாக அவங்கள போட்டு குழப்பக்கூடாது. அவங்கள்ட்ட நீங்கள் ரெஸ்யூமை கொடுத்தோடனே அவங்க சைட் பை சைடு உங்கள் பாடி லாங்குவேஜையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு அந்த நேரத்தில் வந்து இன்டர்வியூ வந்து உங்கள் பாடி லாங்குவேஜையும் நோட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூமை கொடுத்துட்டு சுற்றி முற்றி பார்க்காம ஸ்மால் ஸ்மைலோட இன்டர்வியூவே பார்த்துட்ருங்க. அண்ட் அவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராவாக பதில் சொல்லி அதிலேருந்து அவங்க டீப்பாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் அது பேட் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை தெளிவாக சொல்லுங்கள். அதுவே அவங்க உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த இதுலேயே க்ளீன் அண்ட் கிறிஸ்டலாக பேசுங்க. ட்ரெயின் மாதிரி வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போகாதீங்க. அது அவங்க உங்கள் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டையும் உடச்சிடும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் வாக்கின்றே, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபன் வித் பசில். பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் கோட்டோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். என்னோட கோட் உங்களுக்கு என்னென்னா கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங் அண்ட் கீப் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். அண்டு ஒரு சில அட்வைஸ் உங்களுக்கு சொல்லலாம்னு விரும்புகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. எனக்கு சொல்ல யாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களை பார்த்து நீங்கள் நான் இவ்வளோதான்ட்டு மதிப்பிடாதீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூவில் எல்லா எஃபோர்ட்டையுமே போடுங்க. இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்னா அந்த தப்பை வந்து அடுத்த இன்டர்வியூவில் சரிப்படுத்த பாருங்கள். அதே தப்பையும் மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க. லைக் ஃபில்லர் வேர்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு போனோடனே ரெஸ்யூமை கொடுத்துட்டு சுற்றி முற்றி பார்ப்பீங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தைத்தனமாக இருக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.